இந்த 2 சாரீ வந்து ஒரே மாதிரி வாங்கினோம். இது பிரியாவுக்கு, இது என் ஃப்ரெண்டுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு எடுத்தா. இது வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, போன தடவை கூட கேட்டாங்க நிறைய பேர். இது வந்து சுடிதார் ஆக்சுவலி, இது அக்காவுக்கு வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஷாலு, நல்லா கிராண்டாக இருந்தது. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுடிதார், இதுக்கு பேண்ட் வந்து இந்த மாதிரி பிளெயின் ரெட்டில் வரும். இது வந்து இந்த ரெட்டு பேண்ட் வந்துடும். இந்த டாப் மேலே இந்த யோக் பார்ட் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வரும். அதோடு சேர்த்து இந்த ஷாலும் நல்ல ஹெவியான ஷால் வந்துடுது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்து ஷால்லாம் நல்ல ஹெவி ஷால், நல்லா இங்கே பாருங்க சீக்வன்ஸ் ஒர்க்கோட ஷாலே வந்துடுது உங்களுக்கு, பெரிய ஷாலு. இது வந்து பேண்ட்டு, அப்புறம் இது வந்து டாப் வந்து இந்த மாதிரி கீழே இது பார்டர் வந்துடும். இதோட ப்ரைஸ் வந்து பாருங்க. ஐயோ, உங்கள் சாரீ காமிக்காம போகிறீங்களா? இல்லை, என் சாரியுமே காமிச்சிடுறேன். நான் அந்த கோவில் திருவிழாக்காக எடுத்த சாரீ. ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுச்சி ரிவ்யூ. பார்த்தோடன் தெரிஞ்சிருக்கோம், 1ஆம் தேதி ஆகிடுச்சுன்னா நம்ம எல்லோரும் கேட்குற ஒரே கேள்வி, போர்த்தீஸ் போலையான்னா. நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே யூஷுவல் தாங்க, சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் தான் சாரீ வாங்கிட்டு வந்திருக்கேன். நாங்கள் வந்து இந்த மாதம் எங்களுக்கு அடுத்தடுத்து நிறையா ஃபங்க்ஷன்ஸு, கும்பாபிஷேகம் இருக்குது, கல்யாணம் இருக்குது, காது குத்து இருக்குது, அப்புறம் கெடா வெட்டு இருக்குது, இப்படின்னு நிறையா இருக்குது. அதே போக எங்கள் கோயில் திருவிழா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சவுண்டம்மன் கோவில் கத்தி போடுற திருவிழாவும் இந்த மாதம்தான் இருக்குது. அதுக்கு இந்த மஞ்சள் சாரீ வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி போனது. இன்றைக்கி நான் பர்ச்சேஸ் பண்ணது அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, சுடிதாரும் பர்ச்சேஸ் பண்ணேன், பட்டு சாரியும் பர்ச்சேஸ் பண்ணேன், நார்மல் சாரீஸும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். கடையில் கொஞ்சம் எடுக்க முடிஞ்சது, பட்டு சாரீ செக்ஷனில் சத்தியமாக எடுக்க முடியல. கீழே மட்டும் கொஞ்சம் காட்டனில் எடுத்திருக்கேன். அதை பார்த்துட்டு வாங்க என்னென்ன மாதிரி சாரீஸ் நாங்கள் பார்த்தோன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலி ஷாப்குள்ளே போன உடனே வந்து கீழே வந்து சோலி செக்ஷன் இருந்ததுங்க. அங்கேயுமே டிஸ்கவுண்ட் சோலிலாம் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். அதில் ஒரு 3 கலர் தான் இருந்தது. அது வந்து 30% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொன்னாங்க. 2000 ரூபாய் சம்திங் இருந்த சோலி. அதனால் அதை வச்சுட்டு அதுவா ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு பிரியா கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் கடைசியாக நாங்கள் சோலியே வாங்கலைங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பின்னாடி செக்ஷன் போயிடுவோம். அந்த 50% டிஸ்கவுண்ட் இருக்கும் இல்லையா, கிளியரன்ஸ் சேல், அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. கொஞ்சம் தான் வந்து அந்த காட்டன் சாரீஸ்லாம் இருந்தது. ஸோ அண்ணா அதை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஸ்கவுண்ட் சாரீஸ்ன்னு போட்டே இருக்கும் அந்த போர்டு. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸ் இருக்கும். என்ன சாரீ வேணும்னு சொல்லி கேட்டுட்டார். அதே சாரீஸ் வந்து கொஞ்சம் நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஆனால் ஒன்று ஒரு ரேட்டு டிஃப்ரெண்ட்டில் இருந்ததுங்க. 2000 ரூபாயிலேருந்து இருந்தது. மீன்ஸ் 2000னா அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் 2000 ரூபாய். அதுலேயே கொஞ்சம் மாற்றி நாங்கள் கலர்ஸு இந்த மாதிரிலாம் தேடிக்கிட்டு இருந்தோம். அத்தைக்கு வேறு வாங்கணும்னு சொன்னனால அதையுமே பார்த்தோம். இது இந்த லினன் மெட்டீரியல் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சாரீஸில் இருந்தது கொஞ்சம். இந்த ப்ரௌன் தான் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ அதுவுமே வந்து எங்களுக்கு 700 கிடச்சிது. இந்த பர்பிள் எல்லாமே பிரியா வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த சாரீ கொஞ்சம் காஸ்ட்லியாக வந்தது, அந்த பர்பிள் வித் வைலட் எல்லாம். அப்புறம் அதுவான்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனில் பார்த்துட்டு இந்த ப்ரௌனை வந்து நாங்கள் ஃபைனல் பண்ணோம். இந்த சாரீ தான் ஒரு 10-15 பீஸ் இருந்தது. கலர்ஸ் மட்டும் வேறு இருந்தது. செல்ஃபாக இருந்தது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்டாக இருந்தது. மேலே ஒரு கலரு, பல்லு ஒரு கலரு, பார்டர் ஒரு கலர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிங்க்குமே கேட்டுட்டு இருந்தானுங்க. சரி இதுவா, ஏன்னா என் ஃப்ரெண்டு அவளுமே பார்த்துக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவளை ஆன்லைனில் கூப்பிட்டுட்டு அதை கொஞ்சம் எடுத்து போட சொன்னோம். எடுத்து போட்டுட்டு பார்க்க சொல்லிகிட்டு இருந்தோம். அவள் எனக்குமே இதுலேயே ஒரு 2 சாரீ எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா. இந்த ஹாஃப் ஒயிட்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் பட் இது நாங்கள் எடுக்கலை. ஹாஃப் ஒயிட் வித் கிரே, இது ஆரஞ்சு வேணுமான்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆன்லைனில் இந்த ப்ரௌன் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஆனால் யாருமே வாங்கலை. ஆனால் நான் வந்து குரூப்பில் வந்து போட கிடையாது. குரூப்பில் இந்த சாரீலாம் போட்டோன்னா ரொம்ப நேரம் ஆயிரும் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு. ஏன்னா அவள் ஃபுல்லாக ஆன்லைனில் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட் அங்கே பார்த்துட்டு இருந்தா. இது வந்து அந்த பாந்தினிலேயே வந்து உங்களுக்கு வந்து இந்த பத்திக் டிசைன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சாரீ. இது எல்லாமே அந்த 1000க்குள்ளே இருந்துச்சுப்பா. இந்த பிங்க்கு வந்து நாங்கள் வாங்கினோம். என் ஃப்ரெண்டாக இதை வச்சுட்டு வந்துட்டோம். இந்த எல்லோ பார்த்திங்கன்னா நாங்கள் தான் எல்லோ சாரீ தேடுறதுக்காக தானே போயிருந்தோம். அதனால இந்த எல்லோ,
இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ரேட் வந்து கொஞ்சம் ரீசனபிளாக தான் கிடச்சது. கீழே அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம் பில்லை போட்டுட்டு. இப்போ வந்து கல்யாண சுந்தரேஸ்வரர் கோலத்தில் இருந்தாங்க, அப்படியே நாங்கள் மாடிக்கு போயிட்டோம். பட்டு கொஞ்சம் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன், அதை நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். ஓகே, ஸோ ஷாப்பில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அந்த லினன் மெட்டீரியலாக இந்த மாதிரி காட்டன் சாரி தான் இருந்தது. மறுபடியும் அவங்க சொன்ன ஒரே விஷயம், இன்னும் ஒரு 4 நாள் இருக்கும் 5 நாள் இருக்குன்னு சொன்னாங்க. ஐயோ எனக்கு ஒரு மாதிரி திக்குன்னு ஆயிடுச்சு. சரி பார்ப்போம், நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய சாரீ கண்டிப்பாக கிடைக்கும். காட்டன் சாரிலேருந்தே போவோம். முதல்ல எடுத்தது இது எங்கள் அத்தைக்காக எடுத்தோம். இது அவங்க வந்து கும்பாபிஷேகத்துக்கு என் தங்கச்சி வந்து எடுத்து கொடுக்க சொன்னான். இந்த காட்டன் வந்து அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்தது. இது எங்கள் அத்தைக்கினால நான் பிரித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. வீடியோவில் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல. இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இந்த பத்திக் டிசைன் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி டிசைனு. சாரி வந்து அவ்வளோ சூப்பராக ப்ரௌன் கலரு. இது வந்து முந்தி உங்களுக்கு இந்த மாதிரி புட்டா புட்டா போட்டிருக்கோம். ப்ளவுஸுமே வந்துடும், இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்துடுது. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1145 ரூபா. இதில் அப்படியே வந்து டிஸ்கவுண்ட்டு 50% டிஸ்கவுண்ட்டில் நமக்கு இந்த சாரீ கிடச்சது. ஸோ அப்போ வந்து 700 ரூபா வரைக்கும் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகேயா, செம்மையாக இருக்குது அந்த சாரீ. ஓகே, ஸோ இது வந்து எல்லாமே நம்ம கீழே வந்து இந்த மாதிரி சாரீஸ் தான் எடுத்தோம். இது ஒன்று. இது வந்து எங்கள் அத்தைக்கு கும்பாபிஷேகத்துக்கு. அப்புறம் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, இது வந்து டெல்லியில். ஸோ இது எல்லாமே இப்போ ரெகுலராக இதே மாதிரி மெட்டீரியல் தான் அங்கே நிறையா இருந்தது. ஆனால் எல்லாமே சிங்கிள் பீசஸ். இந்த ரெட்டு வந்து காம்பினேஷன் வந்து ஃபுல் ரெட்டு தான், உள்ளே இந்த மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு முந்தி. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ் வந்ததுன்னு நினைக்கிறேன். இங்கே வருங்க, 800ன்னு போட்டாங்க. 1795 ரூபா. பட் இந்த மாதிரி அவங்க மார்க் பண்ணி போட்டாங்கன்னா அதே ப்ரைஸ் தாங்க. ஸோ 800 ருபீஸ்க்கு நம்மளுக்கு கிடச்சது. இது வந்து பிளெயின் ரன்னிங் இந்த மாதிரி வந்துடும். இது வந்து முந்தி. இந்த 2 சாரீ வந்து ஒரே மாதிரி வாங்கினோம். இது பிரியாவுக்கு, இது என் ஃப்ரெண்டுக்கு. ஆனால் 2க்குமே ப்ரைஸ் வந்து 50-50 வந்து சேஞ்சஸாக இருந்தது. நான் சொன்னேன் இல்லையா, நான் இப்போ மஞ்சள் கலருக்காக பார்க்குறேன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நான் ஏற்கனவே வந்து 1100 அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். அதே மாதிரி என் கசின் இவங்களுக்குலாம் வந்து இந்த மெட்டீரியலை வந்து சாரி வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனால் அதுவுமே 600-700க்கு தான். நீங்கள் பழைய வீடியோ போர்த்தீஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாரி இருக்கும். இவன் வந்து இந்த எல்லோ வேணும், நாங்கள் காலையில் இந்த கரகம் எடுப்போம், அதனால சரி அந்த மொத்தமாக இந்த செட்டு சேலை கொடுப்பானுங்க. மேக்ஸிமம் நாங்கள் அந்த செட்டு சிலையை கட்ட மாட்டோம். அம்மாவுக்கு மட்டும் அந்த செட்டு சிலையை வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் இந்த மாதிரி ஏதாவது கட்டிப்போம். வீட்டுக்கு ஒரு ஆள் கம்பல்சரி வாங்கணும்னு சொல்லுவாங்க. இந்த சாரியோட காம்பினேஷன் சூப்பராக இருந்தது. ஸோ எங்களுக்கு கிடைச்ச அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 550 ரூபா. இது எங்கள் சாரி. இதுலையே இன்னொரு கலர் இருந்துச்சுன்னு சொன்னனால அதை வந்து என் ஃப்ரெண்ட், அவள் க்ளோஸ் ஃப்ரெண்டு சொன்னேன் இல்லையா, அவளுக்கு எடுத்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச். இது கலரே இந்த டபுள் ஷேடில் வரும். ஸோ அந்த மாதிரி. இதுவுமே பிங்க் பார்டரு. ஏற்கனவே இந்த பிங்க் வந்து லைட் பிங்க்கு, இது வந்து கொஞ்சம் டார்க் பிங்க்கு. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க, இது இந்த மாதிரி முந்தி வரும். ஸோ எப்படி முந்தி டிசைன் இருக்கோ அதே மாதிரி ப்ளவுஸ் வந்துடும். இதுதான் அதோட ப்ளவுஸு. ஸோ சூப்பராக இருந்தது. இதுக்கான ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 600 ருபீஸ். 1300 ரூபா. 600 ரூபாய்க்கு நம்மளுக்கு இது கிடச்சது. ஸோ இந்த சாரீ வந்து 2மே ஒரே மாதிரி தான் இருந்தது. ஸோ கீழே போயிட்டு தேடணும், கொஞ்சம் தேடிக்கிட்டே இருந்திங்கன்னா கிடச்சிரும். அதே மாதிரி குரூப்பில் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சலசலப்பு இல்லாமல் எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, எங்கள் பேங்க்கோட இஷ்யூ ஆயிடுச்சு. பேங்க் வந்து நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால பேமெண்ட் போட நான் காலையில் எத்தனை மணிக்கு போனேன் குரூப்பில் தெரியும், மெசேஜ் போட்டிருந்தேன். 12 மணிக்கு போனேன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ வீட்டுக்கு வந்தப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:30க்கு தான் வந்தோம். நடுவில் அப்புறம் பேங்க் பிரச்சனை அப்படின்னு சொன்னாலும் எனக்கு போய் சாப்பிட போயிட்டோங்க. இன்றைக்கி தான் போர்த்தீஸ் போய் சாப்பிட்டுட்டே வந்திருக்கோம். இதுவுமே வந்து ஒரு பியூர் காட்டனு. பிரியா தான் எடுத்தா. அவளுக்கு இந்த மாதிரி பார்டர் பார்த்த உடனே எடுத்துருவா. ஸோ இதை நான் எடுத்துக்கிறேன்லன்னு சொன்னான். சரி ஓகே. இது வந்து என்ன கலர்டா காம்பினேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது நம்ம வீட்டில் நாங்கள் கட்டுறது தான், அதனால் ஃபுல்லாக விரிக்கிறேன். ஸோ இது வந்து ப்ளூ கலர் காம்பினேஷன், வைலட் கலர் பார்டர். முந்தி பாருங்கள், டோட்லி கான்ட்ராஸ்ட் லெமன் எல்லோ, ரொம்ப வித்தியாசமாக. இது இந்த பியூர் காட்டனில் வரும் பாருங்கள், அந்த மாதிரி. இதோட ப்ளவுஸுமே வந்து என்ன முந்தி வந்திருக்கோ அதே மாதிரி வந்துடும். வேணும்னா நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது காம்பினேஷனில் நீங்கள் வந்து
சம் ப்ளவுசஸ் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கள் என்றால் நான் என் சேலை எப்போ கடைசியாக தான் இன்றைக்கி காமிப்பேன். நானும் ஆனால் ஒரு சாரீ எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு எடுத்தா. இது வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, போன தடவை கூட கேட்டாங்க நிறைய பேர். ஸோ இது ஒன்றுக்கு குவாலிட்டி வந்து மாறுங்க. இந்த சாரீ பாருங்களேன், ரொம்ப விரிக்கலை. இது வந்து பிங்க் காம்பினேஷனில் ஒரு ஹாஃப் ஒயிட் மாதிரி அவங்களுக்கு முந்தி, ப்ளவுஸும் ரெண்டுமே ஒரே டைப்பு. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1385 ரூபா. இதில் அப்படியே 50% டிஸ்கவுண்ட்டுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து 700 ருபீஸ் நினைக்கிறேன். ஸோ இது வந்தது. நான் என் சேலை லாஸ்ட்டாக காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து மேலே போய் சுடிதாரும் பார்த்தோம். சுடிதார் வந்து ஒரு 4 சுடிதார் எடுத்துகிட்டு வந்தோம். ஆர்த்திக்கு ஒரு சுடிதார் எடுத்தேன், அக்காவுக்கு ஒரு 3 சுடிதார் எடுத்தது, ஒரே ஒரு ஷர்ட்டு. பட்டு சாரீ வாங்கினீங்களா சுசித்ரா அப்படின்னு கேட்பீங்க. பட்டு சாரியுமே வாங்கினேன், ஆனால் அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ, யூஸ்வலாக வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ தான் பார்க்கணும். இது வந்து சுடிதார் ஆக்சுவலி, இது அக்காவுக்கு வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஷாலு, நல்லா கிராண்டாக இருந்தது. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சுடிதார். இதுக்கு பேண்ட்டு வந்து இந்த மாதிரி பிளெயின் ரெட்டில் வரும். இது வந்து இந்த ரெட்டு பேண்ட் வந்துடும். இந்த டாப் மேலே இந்த யோக் பார்ட் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வரும். அதோடு சேர்த்து இந்த ஷாலும் நல்ல ஹெவியான ஷால் வந்துடுது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது வந்து 1500 ரூபாவோட சுடிதாருங்க. நம்மளுக்கு வந்து 495 ரூபாய்க்கு தான் கிடச்சிது. ஸோ 500 ரூபாய்க்கு இந்த சுடிதார் வந்து நல்ல சூப்பரான ஒரு குவாலிட்டி. ஸோ இது வந்து கிடச்சது. அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஆர்த்திக்காக வாங்கினேங்க ஒரு சுடிதார். இது வந்து பாருங்களேன், ஷாலே வந்து நல்ல ஹெவி ஷால், உங்களுக்கு ஃபுல் ஒர்க்குடு. இதெல்லாம் எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த காட்டன் சுடி வந்து இதில் வேறு எந்த டேமேஜுமே இல்லை. அது சிங்கிள் பீஸு, ஃபேடுன்னு மட்டும் சொன்னாங்க, லைட்டாக அந்த இங்கனக்குள்ளே இருந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த இது மட்டும்தான். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரியல் ப்ரைஸ் வந்து 2035 ரூபா. பட் நம்மளுக்கு கிடச்ச ப்ரைஸ் பாருங்கள், 330 ரூபாய்க்கு தான் கிடச்சது. இந்த பிலீவே பண்ண முடியாது. இந்த ஆக்சுவலி இந்த ஷால் வாங்கினோன்னாலுமே உங்களுக்கு வந்து 300 ரூபா வரும். ஆனால் நம்மளுக்கு கிடச்ச சுடி மெட்டீரியலே 330 ரூபா தான் இந்த மெட்டீரியல். ஓகேங்களா? ஆனால் என்ன பிரச்சனை, ஸ்டிச்சிங் சார்ஜ் தான் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ வந்து ஆனால் டெய்லராக இருந்தால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. நிறைய மேலே வந்து இந்த மாதிரி தச்சு பழகிறதுக்கு அவங்கெல்லாம் போய் தாராளமாக வாங்கிட்டு வரலாம். அழகாக அவங்க தச்சு இந்த மாதிரி பழகிக்கலாம். இது ஒரு சுடிதார் ஆர்த்திக்கு வாங்கினது. அவளுக்கு இந்த மாதிரி செட்டாக சுடிதார் இல்லை, எல்லாத்துமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து டாப்ஸாக தான் எடுத்து கொடுத்தது. இன்னும் 2 சுடிதார் இருக்குது, அதுவுமே அக்காவுக்கு எடுத்தது தான். ஸோ இது வந்து பாருங்கள், இது வந்து ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனு. இது ஃபுல்லாக வந்து டாப்பு, இது வந்து பாட்டம். அப்புறம் இதுவுமே ஷால் வந்து பாருங்கள், ஃபுல்லாக வந்து எம்ப்ராய்டரி ஒர்க்கோடு இருக்குது. இதோட ப்ரைஸ் எனி கெஸ்ஸஸ்? இதுவுமே வந்து எங்களுக்கு 350 ருபீஸ்க்கு தாங்க கிடச்சிது. 350 ரூபாய் தான். இதுவுமே வந்து இந்த ஷால் வந்து கொஞ்சம் ஏதோ நெருடல்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கிற ஷால் தான், நல்ல பெரிய ஷாலே தான். ஸோ இது ஒன்றா. ஸோ அவளுக்கு வந்து 3 சுடிதார் எடுத்தோம். அடுத்து இது ஒன்று. இதுவுமே வந்து ஷால்லாம் நல்ல ஹெவி ஷால், நல்லா இங்கே பாருங்க, சீக்வன்ஸ் ஒர்க்கோட ஷாலே வந்துடுது உங்களுக்கு, பெரிய ஷாலு. இது வந்து பேண்ட்டு, அப்புறம் இது வந்து டாப்பு. டாப் வந்து இந்த மாதிரி கீழே இது பார்டர் வந்துடும். இதோட ப்ரைஸ் வந்து பாருங்கள் 1415 ரூபாய் இதோட ரியல் ப்ரைஸு. நம்மளுக்கு கிடச்ச ப்ரைஸ் வந்து 450. ஸோ அக்காவுக்கு ஒரு 350, 500, 450க்கு 3 வாங்கினேன். ஆர்த்தியோடது 350 330 ஏதோ தான் சம்திங். ஸோ சுடியுமே வந்து ஒரு 4 வாங்கினோம். அப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி எல்லா செக்ஷன்லேயுமே உங்களுக்கு வந்து ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கும். பாய்ஸ் செக்ஷனில் ஆல்சோ இருக்கும். ஒரே ஒரு சட்டை மட்டும் வாங்கியிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா கிளியரன்ஸ் சேல் போட்டிருப்பாங்க. அங்கே போனீங்கன்னா, அங்கே லாஸ்ட்டாக பாய்ஸ் செக்ஷனில் போனீங்கன்னா கிளியரன்ஸ் சேல்னு போட்டிருப்பாங்க. இந்த சட்டை நம்ம வாங்கினோம். இது பாருங்கள், இது வந்து இந்த என்ன மெட்டீரியல் சொல்லுவோம், ஜீன் மெட்டீரியல். இதுக்கு வந்து எப்போவுமே காசு கூட தான் இருக்கும். இதோட ரியல் ப்ரைஸ் வந்து பாருங்கள், ரியல் ப்ரைஸே போடலைன்னா கிளியரன்ஸ் சேல்னு போட்டுருவாங்க. ஆனால் இது நாங்கள் வாங்கினது வந்து வெறும் 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், 295 ரூபா.
ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணது. ஐயோ உங்கள் சாரீ காமிக்காமல் போகிறீங்களா? இல்லை என் சாரியுமே காமிச்சிடுறேன். நான் அந்த கோவில் திருவிழாக்காக எடுத்த சாரீ இதுதாங்க நான் வாங்கினேன். சரி எனக்கு மஞ்சளாக கிடைக்கல, சரி பரவாயில்ல, ஒரு காம்பினேஷன் ஆரஞ்சு மஞ்சள் இந்த மாதிரி எடுத்துப்போன்னு சொல்லிவிட்டு இந்த சாரீ காம்பினேஷனில் நான் எடுத்தேன். இது கொஞ்சம் இந்த வெயில் காலத்துக்கு இதே எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரில. ஆனால் காட்டன் தான், ஸோ பிரச்சனை இல்லை. மார்னிங் அதுவும் கத்தி போட்டுட்டு வந்து நாங்கள் கோயில் உள்ளே போகிறதுக்குள்ளே இதுனா கொஞ்சம் தாங்கும், இந்த வெயில் தாங்கும்னு சொல்கிறனால இது எடுத்தேன். ஆனால் இது எனக்கு கிடச்ச ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கூட 600, 800, 700 அந்த மாதிரி ரேஞ்ச் கிடச்சிது. பட் நான் வாங்கின ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மட்டும் தேடி கம்மியாக எடுப்பீங்களா சுசித்ரா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாதுங்க. எப்போவும் வந்து ஐயர் கொஞ்சம் பெனிஃபிட் அடைய தான் செய்வார், அந்த மாதிரி தான் இது. அதனால் பார்ப்போம். ப்ரைஸஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க, நிறைய பேர் சொல்கிறது கேட்குது. இது வந்து 985 ரூபாங்க. ஸோ 1000 ருபீஸ்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு கிடச்சது அப்படியே வந்து 50, ஸோ 500 ருபீஸ், 485 ரூபாய் சம்திங், ஸோ 500 ரூபாய்க்குள்ளே. இது ஏன் சாரி 500 ஒன்லி. ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ண நார்மல் சாரீ, குர்த்தீஸ், சுடி மெட்டீரியல்ஸ் இதுதான். பட் பட்டு சாரீ எல்லாமே வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு தான் வாங்கினேன். நான் எந்த சாரியும் வாங்கலை, என் தங்கை எதுவுமே வாங்கலை. அந்த சாரீ எல்லாம் பார்க்கணும் என்றால் வெயிட் பண்ணணும் அடுத்த வீடியோவுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் அடுத்த வீடியோ பாருங்கள். நிறைய பேர் இதில் ஜாயின் பண்ணி வாங்கணும்னு நினைப்பீங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் என்றைக்கு போகிறேங்கிறத மெசேஜில் போடுவேன். போட்டதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் பை ஃப்ரம் சுசித்ரா. பாய்.